மத்திய ராணுவ தளபதியாக சுஹாக் நியமிக்கப்பட்டதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று ராஜ்யசபாவில் ராணுவ அமைச்சர் ஜெட்லி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இப்பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மோடி அமைச்சரவையில் இணை அமைச்சராக பதவி வகிக்கும் வி.கே. சிங் 2012ஆம் ஆண்டில் ராணுவ தளபதியாக இருந்தபோது துணைத் தளபதி தல்பீர் சிங் சுஹாக் மீது பதவி உயர்வுக்கு தடை விதித்தார். ராணுவ டிரிபியூனல் இந்த தடையை நீக்கியதை அடுத்து முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசின் உத்தரவின் அடிப்படையில் மே 13ஆம் தேதி இந்திய ராணுவ தளபதியாக சுஹாக் நியமிக்கப்பட்டார். ஜூலை 31ஆம் தேதி பொறுப்பேற்க உள்ள லெப்டினன்ட் ஜெனரல் தல்பீர் சிங் சுஹாக் குறித்து விமர்சனம் செய்து மத்திய இணையமைச்சர் வி.கே. சிங் ட்விட்டரில் கூறிய சர்ச்சைக்குரிய கருத்தை பார்லிமென்டின் இரு சபைகளிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுப்பினர். லோக்சபாவில் இப்பிரச்சனையை எழுப்பிய காங்கிரஸ் எம்பி அமரிந்தர் சிங் அடுத்த தளபதியாக பொறுப்பேற்கப் போகும் ராணுவ அதிகாரியை கிரிமினல் என்று வி.கே. சிங் கூறுவதை ஏற்க முடியாது என்று கண்டனம் தெரிவித்தார். ராஜ்யசபாவில் இந்த பிரச்சனையை எழுப்பிய காங்கிரஸ் உறுப்பினர் ஆனந்த் சர்மா மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து வி.கே. சிங்கை நீக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து இப்பிரச்சனை தொடர்பாக மத்திய ராணுவ அமைச்சர் அருண் ஜெட்லி விளக்கம் அளித்தார். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் சுஹாக் நியமிக்கப்பட்டிருந்தாலும் ராணுவ தளபதி நியமனம் போன்ற விவகாரங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்றும் ஜெட்லி வலியுறுத்தினார். The UPA government had made the appointment of the next army chief some weeks ago. It's been a practice in this country that we keep some issues outside the realm of inter-party politics, and therefore all of us, not only the government but all of us, must keep the army and its appointments out of this arena and stand by the appointment. The present government also is fully defending that appointment. Issues which are sub judice really can't be discussed in this house. ராணுவ தளபதியாக சுஹாக் நியமிக்கப்பட்ட முடிவு இறுதியானது என்றும் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் ஜெட்லி திட்டவட்டமாக தெரிவித்தார்.